ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது சென்னையில் வாக்குப்பதிவு மந்தமாக இருக்கிறது. மத்திய சென்னை மற்றும் தென் சென்னை ஆகிய 2 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு மிகவும் குறைவாக இருக்கிறது. மத்திய சென்னையை பொறுத்தவரை 8.59%. ஒட்டுமொத்த தமிழகத்தில் வாக்குப்பதிவு சதவீதமானது 12.55 13% வாக்குகள் பதிவாக உள்ள சூழ்நிலையில் இங்கு மத்திய சென்னையில் 8.59% வாக்குகளே பதிவாகி இருக்கிறது. வட சென்னையில் 9.73% மந்தமான வாக்குப்பதிவு பதிவாகி இருக்கிறது. மத்திய சென்னை மற்றும் வட சென்னையில் மந்தமான வாக்குப்பதிவு. தென் சென்னையை பொறுத்தவரை 10% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மிக குறைவான வாக்குப்பதிவு நிலவரம் சென்னையில் தான் இருக்கிறது. மத்திய சென்னை மற்றும் வட சென்னையில் குறைவான வாக்குப்பதிவு. இதே போல தென் மாவட்டங்களிலும் மந்தமான வாக்குப்பதிவு தான் இருக்கிறது. ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் சராசரியாக 11% வாக்குகள் தான் பதிவாகி இருக்கின்றன. கொங்கு மண்டலமான கரூர் மற்றும் கோவை, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் வாக்குப்பதிவானது 12%இலிருந்து 13% வரை வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கொங்கு மண்டலத்திலும் வட மாவட்டங்களை பொறுத்தவரை காஞ்சிபுரத்தில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக இருக்கிறது. இதே போல தர்மபுரி, திருவண்ணாமலை, ஆரணி, கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல் ஆகிய தொகுதிகளில் 14%இலிருந்து 15% வரை வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இதே போல திருச்சியில் வாக்குப்பதிவு மந்தமாக இருக்கிறது. 11% வாக்குகளே அங்கு பதிவாகி இருக்கின்றன. அதை ஒட்டியுள்ள பெரம்பலூர் 14% வாக்குகள் பெரம்பலூர் தொகுதியில் பதிவாகி இருக்கிறது. மேலும் கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் உள்ளிட்ட அந்த டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரையும் வாக்குப்பதிவு சற்று மந்தமாகவே இருக்கிறது. 11% முதல் 2% வரை வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன.